டாப் ஸ்கில். லாஸ்ட் வீடியோல நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள ஃபைல் ஹேண்ட்லிங்ல எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, அதுல எப்படி கண்டென்ட்டை ரைட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் கூட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எப்படி ஆட் பண்றது, அதாவது அப்பண்ட் எ கண்டென்ட் டு எ ஃபைல், தென் நம்ம ரீட் எ கண்டென்ட் ஃப்ரம் எ ஃபைல், கண்டென்ட்டை ரீட் பண்ண போறோம். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி அப்பண்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல் பாயிண்டர் வச்சு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த ஃபைலை எப்பயுமே ரைட் மோட்ல ஓபன் பண்ணுவோம். இப்ப நம்ம அப்பண்ட் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம ஃபைலை அப்பண்ட் மோட், அதாவது ஏ அப்படின்ற மோட்ல ஓபன் பண்ணணும். அடுத்து எஃப் பிரிண்ட்எஃப்ல ஃபைல்ல போய் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும், அதனால எஃப் பிரிண்ட்எஃப். தென் ஃபைல் பாயிண்டர், அதாவது எந்த ஃபைல் வேரியபிள்ல நம்மளோட ஃபைல வச்சிருக்கோம், எஃப்பிடிஆர். ஸோ எஃப்பிடிஆர் காமா ஹாய் எவ்ரிபடி, அதாவது ஹாய் எவ்ரிபடி அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் நம்ம போய் ஆட் பண்ண போறோம். தென் எஃப் க்ளோஸ் எஃப்பிடிஆர், ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் அப்பண்ட். ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அந்த கிரியேட் பண்ண ஃபைலை நம்ம அப்பண்ட் மோட்ல ஓபன் பண்றோம், என்ன சென்டென்ஸ்ன்றதை கொடுக்குறோம், தென் ஃபைலை க்ளோஸ் பண்றோம். அடுத்தது ரீட் பண்ண போறோம். நம்ம அப்பண்ட் பண்றதுக்கு ஏ அப்படின்ற மோடு பார்த்தோம், அதே மாதிரி ரீட் பண்றதுக்கு ஆர் அப்படின்ற மோடு. ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த கிரியேட் பண்ண ஃபைலை ஆர் மோடு, அதாவது ரீட் மோட்ல ஓபன் பண்றோம். அதுல உள்ள ஸ்ட்ரிங், ஒவ்வொரு கேரக்டர் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே ரீட் பண்றோம். அதாவது ஒவ்வொரு கேரக்டர், நம்மளோட சி ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் கிடையாது. ஸோ கேர் மை ஸ்ட்ரிங் ஆஃப் 100 அப்படின்ற சைஸ் கொடுத்துட்டு நம்ம ரீட் பண்றோம். ஓகே, இப்போ இதை எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் அப்பண்ட் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஸ்டார் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணிடுறோம். தென் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கான பாத் கொடுத்துட்டு அதோட ஃபைல் நேமும் நம்ம கொடுத்துட்டோம். தென் ஃபைல் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஃபைல் பாத் கமா டபிள்யூ. எந்த ஃபைல் பார்த்தோ அதில் நம்மளோட ஃபைலை ரைட் மோட்ல ஓபன் பண்ணும். ரைட் மோட்ல ஓபன் பண்ணி நம்மளோட ஃபைல்ல, அதாவது ஃபைல் அப்படின்ற நேம்ல தான் நம்மளோட ஃபைல வச்சிருக்கோம். அடுத்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம ரைட் பண்றோம், தென் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து திரும்ப நம்மளோட ஃபைலை ஓபன் பண்ணி அப்பண்ட் மோட்ல ஓபன் பண்றோம். அப்பண்ட் மோட் என்ன பண்ணோம், ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்ல நம்மளோட நியூ கண்டென்ட்டை போய் ஆட் பண்ணோம். அப்ப அப்பண்டிங் நியூ லைன் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் திரும்ப நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஃபைலை அகைன் நம்ம ரீட் மோட்ல ஓபன் பண்ணி அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண போறோம். அதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ஃபைல்ல இருந்து நம்ம கெட் பண்ணி பிரிண்ட் பண்றோம். அதை தான் நம்ம ஒயில் லூப்ல போட்டிருக்கோம். தென் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். தென் அப்பண்ட் பண்ணும்போது அப்பண்டிங் நியூ லைன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணோன்னு என்ன வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ரைட் பண்ணோம், அடுத்து அப்பண்டிங் நியூ லைன் அப்பண்ட் பண்ணோம். இதுதான் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைல் ஆல்சோ ஹலோ வேர்ல்ட் அப்பண்டிங் நியூ லைன் அப்படின்ற லைன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ஒரு லைனை எப்படி நம்ம அப்பண்ட் பண்றது, அதுல உள்ள கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்றது அப்படின்ற ஃபைல் கான்செப்ட். இப்போ பார்த்த ஃபைல் அப்பண்ட் அண்ட் ரீட் கான்செப்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் ஆல்சோ சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.